ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அந்த டேட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 21 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தோம். அண்ட் நியூவாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்லேயே வந்து எஸ்ஐ அப்படிங்கிறதுக்கு ஸோ பிசிக்கு தனியாக மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிடிஎஃப் தனியாக இருக்கும். அதே மாதிரி எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிடிஎஃப் தனியாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துருந்தாங்க, பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஒரு 11 முக்கியமான பாயிண்ட்டுகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் அந்த டேட் எப்போ, எல்லாமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்போ அதுன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேற்று சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம அந்த 11 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஃபுல் டீட்டெயில்டாக வந்து பார்த்தோம். ஸோ அவங்க வந்து அந்த என்ஓசி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் கோட்டாலையும் கன்சிடர் பண்ணிக்குவாங்க, டிபார்ட்மெண்ட் கோட்டாலையும் கன்சிடர் பண்ணி வைக்குவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு, துறை சார்ந்து அந்த இதை அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு தவிர மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டாவில் இருக்கவங்களோட சேமாக தான் நடக்கும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஹைட்டு, செஸ்ட்டு, ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் இருக்கவங்க. ஸோ அவங்க அந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கனால தான் போயிருப்பாங்க. அண்ட் அந்த செஸ்ட்டு வந்து அவங்க பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கனால தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பாங்க. ஸோ அது ஒன்றில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து விலக்கு அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்கு. பட் அந்த பிஇடி டெஸ்ட்டும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டும் சரி ஒரே மாதிரியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பொது விண்ணப்பதாரர்கள் ஆகிய இரு பிரிவினருக்கும் பொதுவான தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அண்ட் அந்த அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் மார்க், டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா என்சிசி, என்எஸ்எஸ் அந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த என்ஓசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை நேற்றே பார்த்தோம். ஸோ இதை வந்து யார்கிட்ட வாங்கணும், இவங்க வந்து அது எந்த டேட்குள்ளே யார்கிட்ட வாங்கணும், ஸோ அதை வந்து அந்த 7th பாயிண்ட் வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ரிட்டன் பார்த்துடலாம். 5 ஆண்டுகள் சேவையை நிறைவு செய்துள்ள மற்றும் பொது ஒதுக்கீட்டிற்கு மட்டும் விண்ணப்பித்துள்ள துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் தங்களது அலுவலகத் தலைவர் தகுதியுடைய அதிகாரியால் பரிந்துரைக்கப்பட்ட எதிர்ப்பில்லா சான்றிதழை நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அறிவிப்பு நாள் கொடுத்துருக்காங்க, நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் பெற்று ஆட்சேர்ப்பு செயல்பாட்டின் போது ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவர்கள் துறை சார்ந்த ஒதுக்கீடு மற்றும் பொது ஒதுக்கீடு இரண்டிற்கும் தகுதி பெற்றால் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 5 ஆண்டுகள் சேவையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு பொது ஒதுக்கீட்டிற்கு மட்டும் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த என்ஓசி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். எனக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுத்தாங்கன்னா, இன்கேஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதில் வந்துட்டாங்க, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1299 பணிகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 இடத்துலையோ 200வது இடத்துலையோ வராங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ், நீ ஓப்பன் கோட்டாவில் போறியா இல்லை வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் போறியா. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் போகிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. ஸோ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செக் பண்ணோம். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அவங்க அந்த போர்ட்டல் வந்து உங்களுக்காக மட்டும்தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இது வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்காகவோ இல்லை மறுபடியும் புதுசாக அப்ளை பண்ணுறக்காகவோ வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இது பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்காக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து சிலபஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போலீஸில் புதுசாக போகிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை படித்து தான் ஆகணும். தாலுக்கண்டு ஏஆர்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொது இலக்கணம், இந்த மாதிரி வந்து இலக்கணம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும். அண்ட் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் ஓப்பன் கோட்டா கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஃபிசிக்காலிட்டி டெஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு அந்த லா கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதோட வந்து பார்த்திங்கன்னா 85 மார்க்ஸ் இருக்கும். பட் இப்போ ஒரே மாதிரி எக்ஸாம் வச்சனால வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் இந்த போர்ட்டலில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஜஷனே வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு பிசிக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே. இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இது அப்படியே வந்து கீழே வந்து இந்த எஸ்ஐக்கு உண்டான அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்தோம்னா ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு சின்ன சஜஷன் இந்த வீடியோ பார்க்குறவங்க மூலியமாகவும் சரி, ஒரே ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, அது வந்து எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு 10th குவாலிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது தமிழ்லேயும் இது இங்கிலீஷ்லேயும் மேபி இருக்குன்னு வச்சுக்கோமே. பட் இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் 2 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வரும் காலங்களில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் 4 டெட்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேர்ட்ஸுமே இப்படி எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லை. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு இப்போ December 21 அப்படின்னா நம்ம டிசம்பர் அந்த செகண்ட் வீக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டல் அவங்க ஓப்பன் பண்ணணும். இவங்க அப்லோட் பண்ணுற அந்த புதுசாக அவங்க கேட்டிருக்க அந்த என்ஓசிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த டைம் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது டிசம்பர் செகண்ட் வீக் மேக்ஸிமம் வந்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேலும் இதில் என்ன படிக்கணும், இந்த 80 டேஸ்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா என்ன படித்தா வந்து இது ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் எல்லாமே ஃபர்தராக நம்மளோட சேனலில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.